ஹாய் ஹலோ ஸ்வீட்டார்ஸ் எல்லாரும் எப்படிதான் இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ என்ன ரொம்ப நாள் ஆயிட்டா வீடியோ போட்டு எனக்கு ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சில பேருக்கு தெரியும் என்னோட மைக்கோட அடாப்டர் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. பட் இப்போ நான் வந்து ஒரு புதுசாக மைக் வாங்கிட்டேன்டா. ஸோ இந்த மைக்ல இருந்தால் இனிமேல் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். பட் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் கண்டுக்காதீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஒன் ஷாட் தான், மை ப்ரொஃபஸர். இந்த ஒன் ஷாட் வந்து என்கிட்ட 2 ஆர்மி கேட்டாங்க ப்ரொஃபஸர் தீமில் போடுறதுக்கு. பட் ஒரு ஆர்மி முன்னாடி கேட்டது வந்து அவங்க கிட்ட நான் கமெண்ட் பண்ணேன். பட் ஸ்டோரியில் இன்னும் எதுவும் சொல்ல. பட் ப்ரொஃபஸர் வேணும்னு சொன்னாங்க. ஸோ ஓகே. அண்ட் இன்னொரு ஆர்மி வந்து கமெண்ட் பண்ணாங்க, அவங்க தீம் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க தீம்லேயே வந்து இவங்க 2 பேருக்கும் ஒன் ஷாட் நான் கொடுத்துறேன். அண்ட் உங்க எல்லாருக்கும் தாண்டா. ஸோ இந்த ஒன் ஷாட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனே ஒரு ரூம் தான் காட்டுறாங்க. அந்த ரூம்ல வந்து ஒரு பையன் வந்து உட்காந்துருக்கா. அவன் உட்காந்து அவங்க கிட்டே பேசிட்டு இருக்கா. தேவம், எனக்கு பயமா இருக்கே, திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அவரை பார்க்கும்போது ஃபேஸ் பண்ணும்போது ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுமே எனக்கு. நான் என்ன பண்ணது? அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் வந்து எனக்கும் அவருக்கும் செட் ஆகுமா? ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. அவரு வேற கல்யாணத்தில் எதுவும் சொல்லவே இல்லை. சரியா ரிங் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு போயிட்டார். பட் இப்போ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இப்போ அவர் வேற ரூமுக்கு வரல. அப்படி பார்த்தா நியாயப்படி அவர் தான் இங்கே உட்காந்து வெயிட் பண்ணணும். பட் கல்யாணம் முடிஞ்சோன்னா அவர் என்னை ஒரு வாட்டி கூட பார்க்கல. அவங்களோட அம்மா அப்பா கூட நான் அவரோட வீட்டுக்கு வந்துட்டேன். பட் இப்போ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. சித்தான் வந்து அப்படியே அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா, புலம்பின்னு இருக்கா. ஸோ அப்படியே 5 நிமிஷம் டைம்ஸ்க்கு பார்க்குறது. ஸோ அப்படியே 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து தேவங்க ஒரு ரூமுக்கு வந்து ஒத்தவரா. ஸோ வேற யாரும் ஜங்குக் தான். ஸோ ஜங்குக் வந்துட்டு எதுவுமே சொல்ல. அவன் வந்து அவனோட கோட்லாம் ரிமூவ் பண்ணிடுவா. ஸோ தேவங்க வந்து நிற்கிறா. ஸோ தேவங்க வந்து நின்றுட்டு ஜங்குக். ஸோ ஜங்குக் வந்து திரும்பி பார்க்குறா. தேவங்க பக்கத்தில் வரா. என்ன சொன்னா? ஜங்குக், நான் கிட்ட ஒரு விஷயம். ஸோ ஜங்குக் எதுவும் சொல்லாம தேவங்க பக்கத்தில் வந்து ஸ்லாப் பண்ணிடா. ஆ, நான் என்ன பண்ணேன்? என்ன ஸ்லாப் பண்ணீங்க? ஏ, அதை விட நான் எவ்வளோ மூத்தேன். என்ன போய் பேர் சொல்லி கூப்பிடாதா? என்ன இதுதான் ஃபேமிலியில எப்படி யாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லு. இல்ல, நானும் நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டோம், அதனால தான் நான் அப்படி கூப்பிட்டேன். ஸோ ஜங்குக்கு வந்து, இங்க பாரு, கல்யாணம் கர்மாதிலாம் என்கிட்ட வந்து சொல்லாத, ஓகே? உன்னை விட நான் மூத்துவான், அதனால எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணு. சரிங்க, நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அதுக்கு எங்க இப்படி அடிக்கிறீங்க? நான் எதுவும் உங்க பேர் சொல்லிதான் கூப்பிட்டேன். எனக்கு தெரியாது அது உங்களுக்கு பிடிக்காது. ஏன் எனக்கு பிடிக்காதுன்னு ஏன் உனக்கு தெரியாது? உனக்கு தெரியணும். என்னை பத்தி எல்லாம் தெரியும். எனக்கு எது பிடிக்கும், சரி எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு எல்லாமே தெரியணும். என்ன தெரியாது? இங்க பாரு, உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லிடு. எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகே? இந்த கல்யாணம் எனக்கு வந்து ஃபோர்ஸ் மேரேஜ். என் அம்மா அப்பா ஏதோ ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால உன்ன மாதிரி இருக்கிற மூஞ்சி இருக்கிற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிற சிச்சுவேஷன் எனக்கு வந்துட்டு. ஆமா, ரியலா சொல்லணும், மனசால சொல்லணும், எனக்கு உனக்கு சுத்தமா பிடிக்காது. சரி, பார்த்தவங்க வந்து அதெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகும். ஏங்க என்ன பிடிக்காது உங்களுக்கு? அப்படி என்னங்க நான் தப்பு பண்ணேன்? இங்க பாரு, உனக்கே வெக்கமால? உன்னை விட நான் எவ்வளவு மூத்த. உன்னோட ப்ரொஃபசர் என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க? உங்க அம்மா அப்பா சொன்னாங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவியா? அவங்க வந்து, இல்லைங்க, அந்த மோட்டிவ்லாம் இல்லை, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எங்க அம்மா அப்பா சொன்னாங்க. நான் என்னோட அம்மா அப்பா கிட்ட முதல்ல வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் என்னால ரொம்ப தள்ளி வைக்க முடியலங்க. எங்க அம்மா அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி. அதுவும் இல்லாம எனக்கும் வந்து உங்களை பிடிக்கும். ஸோ ஜங்குக்கு வந்து, ஷெனா பிடிக்கும் உனக்கு? இல்லைங்க, எனக்கும் உங்களுக்கு பிடிக்குங்க, அதனாலதான். ஸோ ஜங்குக்கு வந்து, இங்க பாரு, இதெல்லாம் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாது, ஓகே? பிடிக்காதுன்னு என்கிட்ட வந்து சொல்லிடாது, ஓகே? எனக்கு ஒன்னா சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் உன் காதுல உன் மண்டையில நல்லா ஏறுற மாதிரி வச்சுக்கோ, ஓகே? எனக்கு ஒன்னா பிடிக்காது சுத்தமா, ஓகே? சரி, இப்போ அவங்க வந்து, எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி என்னங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்? இப்ப கல்யாணம் பண்ணதுதான் உங்களுக்கு தப்பா? ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பெரிய தப்பு, ஓகே? அதனால நீ வந்து என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ணிக்கோ. சரிங்க, நான் டிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க வந்து அப்படியே வந்து பெட்டுக்கு போறா. ஸோ பெட்ல ஒரு படுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஸோ செங்குக்கு வந்து, செங்கடா போற? நான் தூங்க போறேன், அதான் எதுவும் இல்லையில, அதனால நானும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எனக்கு புரியுது உங்க சிச்சுவேஷன். ஆனா எனக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குங்க. நீங்க ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பீங்க, அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழலாம். ஆனா அதுக்காக என்னை வந்து மொத்தமா வெறுத்துறாதீங்க ப்ளீஸ்ங்க. ஸோ ஜங்குக்கு வந்து, வாய மூடு, வாய திறந்தாலும் கேன்னு பேசிட்டே இருக்க. நான் பேசுறது முதல்ல கேளு. என்னங்க, என்னாச்சு? இங்க பாரு, நீ வந்து என் பெட்ல படுக்க கூடாது. ஆஃப்டர் ஆல் நீ ரூம்ல படுக்க கூடாது. அப்படி பார்த்தா அவனை என்ன பண்ணுது? அம்மா அப்பா இன்னைக்கு இந்த வீட்டுல தான் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டாங்க.
ஆனா நாளைக்கு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீ ரூம்ல படுக்கவே கூடாது. நீ வந்து கீழே வந்து ஹால்ல போய் படுத்துக்கோ, இல்லைன்னா எங்கேயாவது தெருவுல போய் செத்து தொலை. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து என் ரூம்ல நீ படுக்கிறேன்னு ரொம்ப அட்வான்டேஜ் இருக்காது. என் பெட்ல எல்லாம் நீ டச்சே பண்ணக்கூடாது, அது உனக்கு ரைட்ஸே கிடையாது. ஓகே, ஸோ பெட்ல படுக்காம கீழே வந்து படு தரையில. நான் தான் அந்த பெட்ல தூங்குவேன். ஸோ தேவை வந்து ஏங்க அப்படி பேசுறீங்க? எனக்கு தரையில படுத்தலாம் பழக்கம் இல்லைங்க. இப்ப நான் பெட்ல ஒரு ஓரமா தானே படுத்துக்க போறேன். நாங்க வேண்டாம் சொல்ல, நீங்களும் வேணா பெட்ல படுத்துக்கோங்க. எனக்கு அதுல எல்லாம் எந்த விதமான கஷ்டமும் இல்ல, அதுவும் எதுவுமே இல்லைங்க. ஏச்சி வாய்மூடு. நான் சொல்றது மட்டும் நீ கேளு. ஓகே, இது ஏன் ரூம், இது ஏன் வீடு. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். அப்படி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இப்பவே போயிடு. யாரும் உனக்கு கட்டி பிடிச்சு வைக்கல இங்கதான் இருக்கணும், இங்கதான் சாகணும்னு சொல்லி. சரிதான் வந்து சரிங்க, கத்தாதீங்க. யாராவது கேட்டா தப்பா நினைச்சுக்க போறாங்க. இப்ப என்ன, நான் இந்த பெட்ல படுக்க கூடாது அதுதானே? நான் வந்து கீழே படுத்துக்கிறது எனக்கு எந்த கவலை இல்லை. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிதான் வந்து அப்படியே வந்து பெட்ஷீட் எடுக்கிறதுக்கு போறா. சரி ஜங்குக்கு வந்து என்னடா பண்ற? இல்லங்க பெட்ஷீட். இப்பதான் நான் சொன்னேன், அதுவும் காதுல கேட்கல. நீ என்னோட எந்த பொருளும் டச் பண்ணக்கூடாது. உனக்கு கீழே ஏதாவது பண்ணணும்னா இல்ல ஏதாவது போத்திக்கிறதுக்கு வேணும்னா உன்னோட துணி எடுத்துக்கோ. அப்படி உன்கிட்ட காசு இல்லைன்னா எங்கேயாவது செத்து தொலை. அவங்க வந்து ஏங்க எப்ப பார்த்தாலும் செத்து தொலைன்னு சொல்றீங்க? ஒரு நாள் நான் செத்துட்டா உங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்குமா என்ன? சோ ஜங்குக்கு வந்து இங்க பாரு, இந்த சீன் கிரியேட் பண்ண வேலையில என்கிட்ட வச்சுக்காத. ஓகே, ஏதாவது பண்ணி தொலை. ஆனா என் பொருள் எதுவுமே நீ டச் பண்ணக்கூடாது. ஓகே, அது நீ ஞாபகம் வச்சுக்கோ. தியாங் வந்து எதுவுமே சொல்ல அவன் வந்து கீழே குனிஞ்சிடா. அவனுக்கு வந்து நிஜமாவே ரொம்ப ஹர்ட் ஆகுது. இந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவன் இப்படி பேசிட்டு பெட்ல வந்து டச் பண்ணக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். தியாங் வந்து எதுவும் சொல்லாம சரிங்க நான் கீழே படுத்துக்கலாம், உங்களோட எதுவுமே டச் பண்ணல. பிள்ளோவாச்சு இப்பதான் சொன்னேன் எனக்கு காத்த கேட்கல. சரிங்க நான் எதுவும் பண்ணலங்க. தியாங் வந்து அப்படியே தரையில வந்து ஒரு ஓரமா படுத்துக்கலாம். அவன் வந்து திரும்பி படுத்துக்கலாம். ஜங்குக்கு அவனை பார்த்து சீ பிடிக்கவே இல்லை இவனு. ஸோ அப்படியே காலையில் ஆகுது, 5 மணி ஆயிடுது. ஸோ ஜங்குக்கு வந்து ஏந்துக்கா. சரி ஏந்து பெட்ல இருந்து பார்க்கலாம். ஷன்னா 5 மணி ஆயிடுது, இந்த மூதேவி இன்னும் ஏந்துக்கவே இல்லை. எவ்வளோ காலேஜ் ஸ்டூடெண்ட் யாரு சொன்னா? சீ கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, மேனர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இருந்துக்காம இன்னைக்கு வாடா வா, நீ காலேஜ் மட்டும் ஒரு நிமிஷம் மட்டும் என் கிளாஸ்க்கு லேட் ஆகும். ஒன்னா அப்ப வச்சுக்கலனா தூங்கு, நல்லா தூங்கு. ஆனால் அப்படியே தூங்கி நீ செத்து தொலை. நீ செத்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். அதுல இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து ரெடி ஆக ஸ்டார்ட் ஆகிடா. ஸோ அப்படியே அவன் ரெடி ஆகிட்டு வந்து கீழே போறான். ஸோ கீழே போய் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருக்கா. செஞ்சுட்டு அவனே சாப்பிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் டைம்ஸ்க்கு பார்க்குது. ஸோ இப்போ 8 o'clock ஆயிடுது. ஸோ தேவன் வந்து எதுக்குடா ரொம்ப உடம்புலாம் வலிக்குது. இந்த தரையில படுத்தாலும் இந்த பிரச்சனை தானா என்ன? ஆனா இன்னும் இப்படிதான் படுத்து பழகணுமே, என்ன பண்றது? ரொம்ப ஒரு மாதிரி பாடிலாம் பெயின் ஆகுறது எனக்கு. தேவன் வந்து பார்க்கலாம். ஜங்கு சாரி அவளோட பேர் சொல்லக்கூடாதுல. ப்ரொஃபசர் காணும். அவன் வந்து ரூமை சுத்தி பாக்குறான். கீழே இருக்காரோ. தேவன் வந்து அப்படியே வந்து சரி முதல்ல நான் ரெடி ஆயிடுறேன். ஸோ தேவன் வந்து அப்படியே ரெடி ஆகுறான். ஸோ ரெடி ஆயிட்டு வந்து கீழே வரா. ஸோ கீழே வந்து பார்த்தா எங்கேயோ ஜங்குக்குள்ள. ஸோ இப்போ ஜங்குக்கோட அம்மா தேவன் வாப்பா. ஆண்டி குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் என்ன இப்பதான் எழுந்துச்சு? ஆமா ஆண்டி இப்பதான் எழுந்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்பதான் குளிச்சுட்டுலாம் வந்தேன். காலேஜ் போனல. ஓகே ஆண்டி என்னப்பா சொல்லு. ஆண்டி அது வந்து சொல்லுப்பா என்ன? அது வந்து அவர் எங்க ஆண்டி? யாரு? அதான் ஆண்டி அவர்னா அது வந்து ஆண்டி உங்க பையன் எங்க ஆண்டி? அதுக்கேண்டா இப்படி சுத்தி வச்சு சொல்லு. டைரக்டர் ஜங்குக்கு எங்கன்னு கேளு. இல்ல ஆண்டி அவர் என்னை விட பெரியவர், பேர் சொன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதான். சரி அது உங்க 2 பேருக்குள்ள விஷயம், எனக்கு தேவையில்ல. சரி என் பையன் தான் டைமுக்கு பர்ஃபெக்ட் ஆச்சு. அவன் வந்து 5 மணிக்கு எப்போதுமே எழுந்து பார்ப்பான். அவன் எழுந்து கரெக்டா அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா காலேஜுக்கு போயிடுவான். அப்படியே ஆண்டி? ஆமா அவன் 7 மணிக்கே காலேஜ் போயிட்டான், 1 hour முன்னாடி. ஓகே நீ இப்பதான் எழுந்துருக்க. ஸோ நீயும் வந்து டக்குன்னு ரெடி ஆயிட்டு இல்ல, டக்குன்னு சாப்பிட்டுட்டு நீயும் காலேஜ் போயிலன்னா லேட் ஆயிடுவில. ஓகே ஆண்டி ஓகே. சரி பத்திரம் வந்து பின்னாடி திரும்பி ஐயோ இது நான் எப்படி மறந்தேன். ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு காலேஜ்ல. டைம் மட்டும் லேட் ஆச்சுன்னா ஐயோ 9 o'clock காலேஜ்ல இருக்கணுமே. இப்ப மட்டும் லேட் ஆனா அவனை சுத்தமா விட மாட்டாரு. ஏதாவது வெஞ்சஸ் வச்சுட்டானா ஐயோ டிவெஞ்ச் எடுத்துருவார். நேற்று நைட்டு வேற அவருக்கு எனக்கும் சுத்தமா செட்டே ஆகல. அவருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோ தேவன் சீக்கிரமா. தேவன் வந்து அப்படியே தெரியும். ஆண்டி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல எதுவும் வேணாம் ஆண்டி.
நான் காலேஜ் போய் சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி. ஸோ இப்போ ஜங்குக்கோட அம்மா வந்து இல்லத்தையும் அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க உன்னை நல்லா பார்த்துக்கணும், அதுவும் இல்லாமல் நீயும் என் பையன் மாதிரி தான். ஓகே, நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போனா எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். ஓகே, இந்த ஆண்டிக்காச்சும் நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆகணும். ஐயோ, ஆண்டி வேற புரிஞ்சுக்க மாட்டேங்குது. ஆ சரி ஆண்டி, நான் சாப்பிடு. சுத்தியா அவங்க வந்து அப்படியே டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுறா, கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுறேன். சின்னத்தை அங்கேயும் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு, நல்லா சாப்பிடு. நீலா வளர பையன், நீ சாப்பிடாம வேற யாரும் சாப்பிடுவேன், நீலா நல்லா சாப்பிடணும். இல்ல ஆண்டி லேட் ஆயிரும். லேட்லாம் ஆகாது, அது சமோக் யாரோ புருஷன் தானே, ஏதாவது நீ சொல்லிக்கோ. அதுவும் இல்லாம புருஷனெல்லாம் நீலாம் உன் கையில அப்படியே வச்சுக்கணும், அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். என்ன சொல்றீங்க ஆண்டி? இம்ப்ரெஸ் ஆமா, உன் புருஷனை நீ தான் கையில வச்சுக்கணும், ஷார்கிட்டயும் நீ விட்டு கொடுக்க கூடாது. ஓகே, உன் புருஷன் எப்போதும் உனக்காக மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஸ்டார்டிங்ல புருஷங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க, ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுவாங்க. ஆனா நீதான் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம நீ ஆட்டிடியூட் காட்டணும். நீ வந்து சந்தோஷமா அவன் கூட இருக்கணும். ஓகே, அப்பதான் நீ சந்தோஷமா இருந்தாதான் ஜம்முக்கும் வந்து உன் அழகுல மயங்கி, அதுவும் என் மருமகனை வந்து அழகு இல்லாமலாம் சொல்லவே முடியாது, ரொம்ப அழகான பையன் நீ. ஸோ புரிஞ்சுப்பீல நீ. சத்யாங்க வந்து லைட்டா கீழே குதிச்சு ஸ்மைல் பண்ணோம். சரி ஆண்டி, புரிஞ்சுட்டேன் ஆண்டி. சரி நல்லா சாப்பிடு. சத்யாங்க வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. சத்யாங்க வந்து ஓகே ஆண்டி, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுதா ஆண்டி, ஏற்கனவே 8:35 ஆயிடுதா ஆண்டி, இப்போ நான் கிளம்புனாதான் டக்குன்னு வந்து காலேஜுக்கு போக முடியும். சரி பதறாது பத்திரமா போ. சரி ஆண்டி. சத்யாங்க வந்து அப்படியே கிளம்பலாம். கிளம்பிட்டு ஐயோ பஸ் வேலை பிடிக்கணுமே, வீட்டுல இருந்து ஏதாவது நம்ம பைக் வாங்கலாமா? ஆனா நமக்கு தான் பைக் ஓட்டக்கூடாது, ஷிப்டி நான் பைக் வாங்குறது. தேங்க வந்து அப்படியே பஸ் கிட்ட போறோம். ஆனா வெயிட் பண்ற பஸ் எதுவுமே வரவே இல்லை. ஏன்னா பஸ் ஏற்கனவே போயிருக்குமோ, பட் தேங்க வந்து டைம் பிடிக்கும். ஆமா, லேட் ஆயிடுதுல, பஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க வந்து அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்றா. லிட்ரலி அவ ஓடுறா பாதி வயல. ஐயோ பயமா இருக்கே. தேங்க வந்து ஓடிட்டு வந்து அப்படியே காலேஜ் போலாம். பட் டூ லேட், ஏற்கனவே 9:15 ஆயிடுது. ஸோ அவன் வந்து அவனோட கிளாஸ்க்கு போறா. ஸோ அவங்க கிளாஸ்ல பார்த்தா ஸோ ஜங்குக் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அவனோட கிளாஸ்ல அவன் வந்து ரொம்ப கோவமா இருக்கான், ஏன்னா தேவை வரல. ஸோ அது அவனுக்கே நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து கிளாஸ் எடுத்துருக்கா. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ டுடே we are going to study discover the wonder of living organism, means exploring and understanding the amazing worlds of a life of a earth. Okay, do you guys understand? Yes sir. புரியுது சார் எங்களுக்கு. ஸோ ஜங்குக்கு அப்படியே கிளாஸ் எடுத்துருக்கா. ஸோ இப்போத்தையும் வந்து இதெல்லாம் வெளில பார்த்துட்டு ஐயோ போச்சு. இப்பதான் வந்து ஸ்லோலியா அவனோட தலை வந்து விட்டு பாக்குறோம்ல. ஸோ விட்டுட்டு மே ஐ கமின் சார். ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு ஹூ ஆர் யூ? ஸோ தேங்க பார்த்துட்டு சார் நான் இந்த கிளாஸோட ஸ்டூடெண்ட் சார். ஓ, நீங்க கிளாஸோட ஸ்டூடெண்டா? ஓ ஓகே மிஸ்டர் கிம்டா. எஸ் சார். ஓகே, நீங்க இந்த கிளாஸோட ஸ்டூடெண்ட் பார்த்தது இல்லை. ஸோ எல்லாரும் சிரிக்கிறா. ஸோ ஜங்கு கிளாஸை பார்த்துட்டு ஷட் அப். எஸ் சார். ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு சார் நான் இந்த கிளாஸோட ஸ்டூடெண்டா? அதான் நீங்க இந்த கிளாஸோட ஸ்டூடெண்ட் பார்த்தா தெரியலையே. ஏன் சார்? ஏன்னா 9:15 ஆயிடுது, உங்களுக்கு தெரியாது இந்த டைம்ல உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். நீங்க 15 மினிட்ஸ் லேட். ஸோ இப்போ நீங்க இந்த கிளாஸ்க்கு வர முடியாது. ப்ளீஸ் சார், எனக்கு பஸ் கிடைக்கல. ஓ ஷட் அப் ப்ளீஸ். எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஓகே, நீங்க எங்கேருந்து வரீங்க, எப்படி வரீங்க? இந்த காலேஜ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப தூரத்துல இருந்தா வந்துட்டு இருக்காங்க. ஓகே, சரி நீங்க மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் இல்ல, சில்ட்ரன்லாம் இல்லை உங்களை பேம்பர் பண்ணதுக்கு. ஓகே, உங்களுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், நீங்க வந்து கிளாஸ்க்கு சீக்கிரமா வரணும்னு சொல்லிட்டு. என்ன வீட்டுல தூங்கிட்டு இருப்ப டைம் தெரியாம என்கிட்ட போய் சொல்றியா என்ன? இல்ல சார், நானும் பொய்லாம் சொல்றேன் சார், நான் வந்து தூங்கின்னு தான் இருந்தேன் சார், பட் நான் வந்து ஏந்துட்டேன் சார், எனக்கு பஸ் நிஜமாவே கிடைக்கல சார், ப்ளீஸ் சார், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சார். ஸோ ஜங்குக் வந்து ஓ சாரி, ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த கிளாஸ்க்கு வர முடியாது, நீங்கள் போகலாம் ப்ளீஸ் சார், கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், அதுவும் இல்லாமல் செமினார் வேறலாம் சார் வரப்போகுது, ப்ளீஸ் சார் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, என்கிட்ட லெக்சர் இருக்க வராது. ஓகே, இப்போ நீங்கள் போங்கன்னு நான் சொல்லிட்டேன் சார் ப்ளீஸ் சார் நீங்கள் போங்கன்னு சொல்கிறேன்ல. ஸோ தேங்க வந்து சாரி சார். ஸோ தேங்க வந்து அப்படியே வெளியில் நின்றுடா. ஸோ ஜங்கு வந்து ஓகே கிளாஸ் ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுது இந்த பையனால. ஓகே, லெட்ஸ் பேக் இன் டு த கிளாஸ். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பயாலஜி இஸ் அ branch of science that studies living organisms, including humans too, okay, and animals, plants, fungi, and microorganisms. It examines how living things are structured. புரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார் புரியுது. அண்ட் ஹவு தே க்ரோ அண்ட் reproduce and how they obtain energy, how they interact with their environment, and how they evolve over time. By the studying biology, we gain better understanding of health,
ecosystem, genetics, biodiversity, and the process that make your life possible. புரியுதா? Yes sir. Yes sir. Oh okay. You stand up. Yes sir. இப்போ நான் என்ன சொன்னேன்? சார் நீங்கள் வந்து பயாலஜி வந்து பிரான்ச் சயின்ஸ் வருது அண்ட் அது வந்து நம்ம லிவிங் ஆர்கானிசம் பற்றி இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அந்த பையன் அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே குட் உட்காரு. ஓகே சார். ஸோ ஜங்குக்கும் அப்படியே கிளாஸ் எடுத்துருக்கா. ஸோ அவங்க வந்து வெளியிலே வந்து அப்படியே வந்து நின்றுருக்கா. ஸோ அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஐடியா வருது, பட் அவனால எதுவும் சொல்ல முடியல. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே பார்க்குறா. ஸோ வந்து திரும்ப வெளில வந்து யூ மிஸ்டர் கிம் தாங். சார் சொல்லுங்க சார். நீங்கள் வந்து வெட்டியா நிற்காத, உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட். சொல்லுங்க சார், என்ன சார் செய்யணும்? எனக்கு என்ன சார் பனிஷ்மெண்ட்? அப்படி ஒன்றும் தப்பு. நான் சொல்லுது நீ கேளு முதல். சொல்லுங்க சார். இவங்களோட எல்லா நோட்ஸும் நீ என் ஸ்டாஃப் ரூம்க்கு எடுத்துணுமா, அதுக்கப்புறம் நீ தான் பார்த்து எல்லா நோட்ஸும் நீ செக் பண்ணணும். அதில் ஒரு மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. இவங்க நோட்ஸ் செக் பண்ணிட்டு ஸ்டாஃப் ரூம்க்கு நீ எடுத்துணுமா. ஓகே சித்தாங்க வந்து எதுவுமே சொல்ல. ஓகே 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 சார். ஓகே சார். அப்படியே ஜங்குக்கு வந்து ஓகே நீ கிளாஸ் முடிஞ்சிட்டு எல்லாரும் நோட்ஸ் எடுத்துட்டு கிம் தாங் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே தேங்க முடிச்சுட்டு வந்து போயிடா. ஸோ கிளாஸ்ல இருக்கிற இப்போ எல்லாரும் அப்பா இந்த ப்ரொஃபஸர் இருந்தாலே எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கே, இந்த ப்ரொஃபஸர் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஸோ தேங்க வந்து ஸ்லோலியா உள்ளாரா. ஸோ எல்லாரும் என்ன தேங்க சீக்கிரமா வந்துக்க கூடாது, இவரை பத்தி தான் உனக்கு தெரியல. தெரியும் கொஞ்சம் பஸ் அதான். சரி சரி பரவாயில்ல. இப்போ அப்படியே வந்து தேங் பக்கத்துல வந்து ஜிமின் வரா. ஸோ ஜிமின் வந்து தேங் என்ன தேங்க என்னாச்சு? இல்லை ஜிமின் ஒன்றும் ஆகல. ரொம்ப கஷ்டமா இருக்கா என்ன? இல்லை இல்லை அவர் பத்தி தான் உனக்கே தெரியல. சரி சரி நேத்தி தான் கல்யாணம் ஆச்சு. நான் நினச்சேன் அவர் வந்து உன் கூட ஹாப்பியாக இருப்பார், பட் ரொம்ப திட்டாரு. ஒரு வேளை அவர் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் ப்ரைவேட் லைஃப் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிப்பா. இல்லை ஜிமின் அப்படி ஒன்றும் இல்லை, நீ நடத்துகிற மாதிரி இல்லை. இது வேற விஷயம். வேற விஷயம்னா நீ வா நான் கிட்ட சொல்கிறேன். தேவங்க ஜிமின் வந்து வெளில வந்துடுறாங்க. சரி இப்போ தேவங்க வந்து எல்லாம் சொல்கிறேன். என்ன நிஜமாவா? ஆமாம் அவருக்கு வந்து என்ன சுத்தமாக பிடிக்கல. என்ன தேவங்க இப்படி சொல்கிறான்? ஆமாம் ஜிமின் நான் சொல்றது எல்லாம் உண்மைதான். அவருக்கு வந்து எதுவுமே எனக்கு வந்து பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம நேத்தி வந்து பெட்டுக்கு கீழெல்லாம் படுக்க வச்சுட்டார். அதான் நான் சொன்னேன்ல. சின்னத்தையும் இப்படி பண்றாரு ப்ரொஃபஸர் அவங்க கூட. சரி சரி நீ போய் அவங்களோட நோட்ஸ் முதல்ல செக் பண்ண. ஓகே அதுக்கும் நீ லேட்டா போனா ஏதாவது கத்த போறா. சரி ஜீவன் நான் போட ஜீவன். சரி சரி. அவங்க வந்து அப்படியே உள்ள வரா. அவங்களோட நோட்ஸ் எல்லாம் வாங்குறா. குரு பிரியா. குரு ஸ்வேதா. ஸோ அப்படியே வந்து எல்லாரும் நோட்ஸ் வாங்க. ஸோ எல்லாரும் வந்து நாங்கள் ஏற்கனவே உனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு செக் பண்ணிட்டோம், இருந்தாலும் நீ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. சரி தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க வந்து அப்படியே அவனோட பெஞ்சில் உட்காந்துட்டு எல்லாரோட நோட்ஸை செக் பண்ணுறான். ஸோ அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் எதுவும் மிஸ்டேக் இல்லை. ஸோ அப்படியே அவன் எடுத்துன்னு போகிறான். இப்போ தேங்க வந்து ஸ்டாஃப் ரூமுக்கு வெளியில தான் நின்றுருக்கான். ஐயோ பயமா இருக்கே. ஸோ தேங்க வந்து அப்படியே லாக் பண்ணுறான். சார் மே ஐ கம் இன்? ஸோ ஜங்குக்கு வந்து எதுவும் சொல்ல. ஸோ தேங்க வந்து இன்னும் அப்படியே 5 நிமிஷம் நின்றுட்டுருக்கான். ஸோ திரும்ப தட்டுறா. சார் மே ஐ கம் இன்? ஸோ ஜங்குக்கு வந்து எஸ் கம் இன். ஸோ தேங்க வந்து அப்படியே உள்ள போகிறா. சார் என்னங்க சார் நீங்கள் கிட்ட நோட்ஸ்? ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே இங்கே வச்சிடு. ஸோ தேங்க வந்து அந்த நோட்ஸ்லாம் வச்சிடு. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து அதில் இருக்கிற மேலே இருக்கிற ஒரே நோட் இருக்கா. ஸோ அவன் வந்து திறந்து பார்க்க. ஸோ தேங்க வந்து தலையை கொஞ்சம் நின்றுட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் ஏதாவது கேட்டால் வந்து நல்லா வாங்கி கட்டிப்பான். ஸோ ஜங்குக்கு வந்து அந்த நோட்டை வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு பேஜ் தான் படிச்சிருப்பா. ஸோ அந்த பேஜில் வந்து லாஸ்ட் கார்னரில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கும். ஸோ வந்து தேங் சார் என்ன சார் ஆச்சு? ஏன் சார் கத்துறீங்க? ஷெனா உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரு மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சார் நான் பார்த்தேன் சார், நல்லா செக் பண்ணி எல்லாம் நோட்ஸும் மிஸ்டேக்லாம் ஒன்றும் இருக்காது சார். அப்போ நான் என்ன போய் சொல்றேன்? இங்க வந்து பாரு. தேங்க வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க பார்க்குறோம். ஐயோ ஒரு ஃபுல் ஸ்டாப் தானே வைக்கல, அதுக்கு போய். ஸோ தேங்க வந்து அப்படியே வந்து ஒரு விதமான ஏக்கமான ஃபேஸ்லேருந்து வந்து ஜங்குக்கு பார்க்குறா. ஏக்கமாக ஃபேஸ் வச்சு ஜங்குக்கு வந்து என் முகத்தில் என்ன இருக்கு? இல்லை சார் ஒரு ஃபுல் ஸ்டாப் தானே சார். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு வந்து புத்தி கட்டு ஜன்மம். ஸோ தேங்க வந்து சார் ஏன் சார் கத்துறீங்க? ஷெனா ஃபுல் ஸ்டாப்னா அது கூட வைக்க தெரியாதா என்ன உன் கிளாஸ்ல இருக்க பசங்களுக்கு? ஷெனா இவங்க காப்பிலே இவ்வளோ தப்பு இருக்கும், உன் காப்பில என்ன ரொம்ப தப்பு இருக்கும் அவன் நோட்ஸ்ல? இல்லை சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது சார். அப்படியா? ஓகே நோட்ஸ் எடு. சார் இருக்கு. இதான் வந்து லாஸ்ட்லேருந்து வந்து அவனோட நோட்ஸ் இருக்கிறான். உன் நோட்ஸ் மட்டும் லாஸ்ட்ல வச்சுருக்கான். அப்போ என்ன அவ்வளோ பயமா என்ன? நான் ஏதாவது செக் பண்ணிட்டு ஏதாவது சொல்லுவேன். இல்லை சார் அப்படிலாம் எதுவும் இல்லை, இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட்லாம் இருக்கும் சார், எனக்கு தெரியாது சார். ரொம்ப வாய் பேசாத என்கிட்ட. சாரி சார். ஸோ தேவை வந்து அப்படியே அவனோட நோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஜங்குக்கு வந்து பார்க்குறேன்.
ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் பார்த்துருக்கா எந்த மிஸ்டேக்ல அப்படியே தேர்ட் பேஜ்க்கு டர்ன் பண்ணா அங்கே பார்த்தா ஒரு வேர்டில் இருக்கிற ஒரு ஸ்பெல்லிங்கே மிஸ்டேக்காக இருக்கு. ஷனா உனக்கு பயோடைவர்சிட்டியோட ஸ்பெல்லிங் தெரியாது? இல்லை சார் அப்படி ஒன்றும் இல்லை சார், எனக்கு பயோடைவர்சிட்டியோட ஸ்பெல்லிங் தெரியும் சார். ஓ அப்படியா, பார்த்தா தெரியல உனக்கு பயோடைவர்சிட்டியோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது. என்னடா தப்பா எழுதி வச்சிருக்கேன், சொல்லு பயோடைவர்சிட்டியோட ஸ்பெல்லிங் என்ன? சார் BIODIVERSITY சார். ஓ சொல்றதுக்கு மட்டும் நல்லா சொல்ற, என்ன எழுதி என்ன வச்சிருக்கா சொல்லு. இருக்க இடத்துல எழுதி வச்சிருக்கா? சாரி சார், நான் தெரியாம ஐ திங்க் சார் அவசரத்தை எழுதி வச்சுப்பேன். ஓ இதே மாதிரி தான் அவசரமா இருப்பியா என்ன? படிப்புல கொஞ்சம் கூட கான்சிஸ்டன்ட் இல்ல, நீ எல்லாம் என்னதான் உடுப்ப போலன்னு தெரியல. என்னதான் படிச்சு கீக்க போல சொல்லு இந்த மாதிரி இருந்துனா. சார் சாரி சார், ஏதோ தெரியாம சார். ஜங்கு வந்து இல்ல இதெல்லாம் தெரியாம நான் இருக்காது இல்ல. சங்கா கையை காட்டு. சார் சார் என்ன சார், கையை காட்டு. ஓகே சார். சித்தாங்க வந்து ஸ்லோலியா அவனோட கையை வந்து காட்டுறா. ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்டிக் இருக்கலாம், அந்த ஸ்டிக் வந்து வுட்டோட ஸ்டிக். அந்த வுட்டோட ஸ்டிக்ல எடுத்துட்டு வந்து தேவங்கோட கையில வந்து பட்டுன்னு அடிச்சிடா. தேவங்கோட கை வந்து அந்த செகண்ட் வந்து பிளட் ஆகுறது. ஏன்னா தேவங்கோட கை வந்து ரொம்ப சென்சிட்டிவ் கை, சாஃப்ட் கை. தேவங்க சார் சார் என்ன சார் பண்றீங்க சார், வலிக்குது சார், என்ன எனக்கு ரொம்ப வலிக்குது சார். தேவங்க வந்து அப்படியே ஆயிடுறான். ஸோ ஜங்குக்கு வந்து உன்னோட கண்ணு இல்லை இங்க விடாது, நீ பண்ண தப்புக்கும் உனக்கு இந்த பனிஷ்மெண்டா, கெட் லாஸ்ட். சார் என்ன சார் கெட் லாஸ்ட்? சார் என்ன சார் இப்படி பண்ணீங்க? ஐ செட் கெட் லாஸ்ட். ஸோ தேவங்க வந்து அப்படியே அழுதுட்டு வந்து அங்கேருந்து போயிட்டா. தேவங்க வந்து வெளில வந்தோன்னா ரொம்ப அழகா ஸோ வந்து வாஷ்ரூம் கிட்ட போறா. வாஷ்ரூம் கிட்ட போய் ரொம்ப அழகா ஸ்டார்ட் பண்றா. ஸோ தேவங்க வந்து ஐயோ கை கை ரொம்ப வலிக்குது, என்னால முடியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, கை ரொம்ப வலிக்குது. சத்யாங்க வந்து அப்படியே என்ன பண்ணணும்னு தெரியல. சரி நம்ம மெடிக்கல் ரூம் போகலாம். சத்யாங்க வந்து அப்படியே மெடிக்கல் ரூம் போறான். அங்க இருக்க நர்ஸ் வந்து என்னப்பா என்னாச்சு, கை ஃபுல்லா இவ்வளவு பிளட்டா இருக்கு? அது தெரியாம நான் வீழ்ந்துட்டு அந்த கையில வந்து கல்லுனால அடிபட்டு ரத்தம் வந்து கொஞ்சம் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணீங்களா? பண்றோம் வா, ரொம்ப அடிபட்டிருக்கு. அந்த நர்ஸ் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. ஜிமினும் வந்து அதே வழியாதான் போயிட்டு அவன் வந்து பாக்குறான், என்ன மெடிக்கல் ரூம்ல இருந்து ரொம்ப சவுண்டா கேட்கறது. ஜிமின் வந்து எட்டி பாக்குறான், தேவங்க. ஜிமின் வந்து டக்குன்னு வரா. தேவங்க என்ன தேவாங்கச்சு? அது வந்து ஒன்றும் இல்லை, கல்லுனால அடிபட்டுச்சு, கையில வீழ்ந்துட்டாதா. ஜிமின் வந்து பாக்குறான், அவனுக்கு வந்து புரியாது தேவங்க ஏதோ பொய் சொல்றான். ஜிமின் வந்து ஓகே சரி நீ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு, நான் இங்க நிக்கிறேன். சரி. ஸோ அந்த நர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடலாம். ஸோ தேவங்க வந்து ஓகே தேங்க்யூ நர்ஸ். ஸோ தேவங்க வந்து வெளில வந்துடான். தேவங்க சின்ன தேவாச்சு எங்கிட்ட போய் சொல்லாம சார். ஜிமின் அது வந்து தேவங்க வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஸோ ஜிமின் வந்து சின்னத்தையும் ஒரு மாதிரி மிருகமா இருக்கும், சின்ன இப்படியா பண்ணுவாங்க, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது ஒன்ன போய் கத்துருக்கா. ஏதோ ஒரு இருக்கிற இடத்துல எழுதி வச்சுட்டு அதுக்கு போய் இப்படி அடிச்சிருக்கா. தேவங்க இதெல்லாம் டூ மச் தேவங்க பிடிச்சுன்னு நான் பாக்குறேன், வா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு போய். இல்ல எனக்கு பயமா இருக்கு, இல்ல வேண்டாம் ப்ளீஸ் ஜிமின் வேண்டாம், ஜிமின் விட்டுரு ஜிமின். இல்ல தேவங்க இதெல்லாம் டூ மச் பண்ணி வா. சரி ஜிமின் வந்து தேவங்க அப்படியே ஆயிடுச்சுன்னு வந்து பிரின்சிபல் ரூம்க்கு போறா. அவங்க வந்து பிரின்சிபல் ரூம்ல வந்து நாக் பண்றாங்க. எஸ் கமின். ஸோ தேவங்க ஜிமின் போறாங்க. ஸோ ஜிமின் வந்து சார் சொல்லுப்பா என்னாச்சும், கிளாஸ் டைம் தானே, யாரு நீங்க, எந்த டிபார்ட்மெண்ட், எதுக்கு நீங்க கிளாஸ் டைம்ல வந்து இங்க வந்திருக்கீங்க? சார் நாங்க வந்து சார் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் சார், அண்ட் நாங்க வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சார். சார் இவன் பேர் தாங்க, என் பேர் ஜிமின். ஓகே சொல்லி என்ன விஷயம்? சார் இந்த ஜங்கு ப்ரொஃபஸர் இருக்கால, ஆமா நல்ல ப்ரொஃபஸர், சொல்லுங்க என்னாச்சு? அவர் வந்து ஜிமின் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ற. ஏன்னா ஆமா சார் இந்த மாதிரி அடிக்கிறேன் சார், ஒரு இருக்கிற இடத்துல எழுதி வச்சுட்டா சார், அதுக்கு போய் இப்படி யாராவது அடிப்பாங்க என்ன? பாருங்க சார் ப்ரூஃப் சார், கை வந்து பாருங்க சார், எவ்வளவு வந்து ரத்தம் வருது சார். இப்பதான் நாங்க வந்து மெடிக்கல் ரூம் போய் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வந்துக்கோம். பட் யாங்க உதவி சொல்ல. ஸோ அந்த பிரின்சிபல் பார்த்துட்டு சரி நீ இவ்வளோ சொல்ற, உனக்கு அடிப்படாம நீ இவ்வளோ சொல்லிருக்கா, அவனுக்கு அடிபட்டிருக்கு, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு, அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஸோ ஜிமின் வந்து தேவங்க மறைச்சு பார்த்துட்டு தேவம் சொல்லு தேவம், அவர் கேட்டு இருக்கால பிரின்சிபல் சார் சொல்லு. ஸோ தேவங்க வந்து எதுவுமே சொல்ல. சரி ஓகே நீ வெளில போ ஜிமின், நான் பாத்துக்கிறேன். சார் என்ன சார் நீ வெளியில போ. ஓகே சார். ஸோ அந்த பிரின்சிபல் வந்து தேவங்க பார்க்கலாம். ஜிமின் வந்து அப்படியே வெளில போயிடும். ஸோ இப்போ ஜிமின் வந்து வெளில வந்துட்டு என்னதான் நடக்குதுன்னு தெரியல. இப்போ ரூம்ல பார்த்தா அந்த பிரின்சிபல் வந்து தேவங்க கேட்டா, சொல்லுப்பா உன் ஃப்ரெண்டு இவ்வளோ சொல்லிட்டு போனாரு, ஏன்னா இதெல்லாம் உண்மை. ஸோ தேவங்க வந்து லைட்டா நோட் பண்றா. ஓகே இப்போ அந்த ஜங்கு ப்ரொஃபஸர் என்ன பண்ணலான்னு இருக்க? ஸோ இப்போ தேவங்க வந்து சார் எதுவும் பண்ணாதீங்க சார், பரவாயில்ல சார்,
இது தப்புக்கு தான் எனக்கு புரியுது சார். அவர் எதுவும் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் உன் ஃப்ரெண்டு இவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கான்னு ஏதாவது பண்ணணுமே சொல்லு. உன் புருஷனை என்ன தண்டனை கொடுக்கலாம்? சுத்தாங்க பார்த்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ஐ மீன் ப்ளீஸ் அங்கிள், எதுவும் ப்ளீஸ் சொல்லாதீங்க. அவர் அவர் ப்ரொஃபஷனல் லைஃப்ல உங்களுக்கே தெரியல. ஸோ அவங்க வேற யாரும் இல்லைதான், அந்த பிரின்சிபல் ஜங்கோகோட அப்பா தான். இப்போ தேங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ் அங்கிள், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தேங்க பார்க்குறேன். அங்கிள் ப்ளீஸ், அங்கிள் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிறேன். ஸோ அந்த பிரின்சிபல் சரி சரி நீ வீட்டுக்கு போ. அங்கிள் நீ வீட்டுக்கு போ தேங்க, ரெஸ்ட் எடு, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். சரி அங்கிள் ப்ளீஸ், ஆனால் எதுவும் சொல்லாதுங்க. சரி நீ வீட்டுக்கு போ. தேங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பிடா. ஸோ இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஜங்குக்கு பிரின்சிபல் ரூம்குள்ளே வரா. சொல்லுங்க டேட், என்ன ஆச்சு? ஜங்குக் தேங்க என்ன பண்ணனா எதுவும் நான் பண்ணல. ஜங்குக் நீ என்கிட்ட போய் சொல்லுது. தேங்க என்ன பண்ணா? அவன் தப்பு பண்ணா, அதனால அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். இப்போ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணானா என்ன? அவன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவனோட ஃப்ரெண்டு ஜிமின் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான். ஜங்குக் இப்படி பண்றான்? எனக்கு புரியுது, நீ ப்ரொஃபஷனல் லைஃப்ல ப்ரொஃபஷனலாக தான் இருப்ப. பட் அவனோட வைஃபி, அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் வைஃபு கொஞ்சம் கூட உனக்கு ஈவன் இருக்க இல்லை? டேட் நீங்களே சொல்லிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் நான் என் ப்ரொஃபஷனல் லைஃப்ல எப்படி இருப்பேன். அதுவும் இல்லாம நானும் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்லாம் அடிக்கல. அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட், அது கூட ஸ்பெல்லிங் தப்பா எழுதி வச்சிருக்கான். அவனா என்ன படிச்சு கேட்க போடா? ஸோ இப்போ ஜங்குக் அப்பா, ஜங்குக் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சாரி டேட், பட் இது ஆஸ் அ ப்ரொஃபஸரா நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். பட் ஆஸ் அ ஹஸ்பண்டா நான் அவனுக்கு ஸோ ஜங்குக் ஸ்டாப் ஆயிடான். சொல்லு ஏன்னா அது ஆஸ் அ ஹஸ்பண்டா நான் அவனுக்கு வீட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். திஸ் இஸ் மை ப்ராமிஸ். சரி ஏதோ சொல்ற. சரி வீட்டுக்கு போய் நீ அவனை நல்லா பார்த்துக்கணும். அப்படி நீ மட்டும் அவனை கவனிக்கல, நல்லா பார்த்துக்கல, அப்புறம் உனக்கே தெரியும். ஓகே டேட். ஸோ ஜங்கு அப்படியே வெளியில் வரலாம். என்னே மாட்டி வெளியில நீ தேவை உன்னை வீட்டில் நான் கவனிச்சுவேன். ஸோ அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்கறதா. ஸோ இப்போ ஜங்குக்கு வீட்டுக்கு வரான். ஸோ இப்போ அவன் வீட்டுக்கு பார்த்தா அவனோட அம்மா அப்பா இல்லை. ஸோ ஏன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு பார்க்கலாம். ஸோ அவன் அவனோட கை அப்படியே பேண்டட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு கைனாலே அவர் சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ஸோ அவன் ரைட் ஹேண்ட்ல தான் அடிபட்டிருக்கும். ஐ மீன் ஜங்குக்கு அடிச்சிருப்பான். ஸோ அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்னால சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ஸோ அப்படியே ஜங்குக்கு பின்னாடி பார்க்கலாம். ஸோ பின்னாடிலேருந்து தேவங்க ஹக் பண்ணிக்கிறா. ஸோ தேவங்க யாரு? நான் தான்டா, பயப்படாத. தேவங்க ரொம்ப ஷாக் ஆயிடும். என்ன பண்ணீங்க நீங்க? இந்த மாதிரி நீங்க பண்ண மாட்டீங்களே, எனக்கு பயமா இருக்கு. அது எங்க டேட் ஏதோ சொன்னாங்க. இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க, ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க, எனக்கு ஏற்கனவே ரொம்ப வலிக்குதுங்க. சிப்பச்சாங்க நான் சொல்றது முதல்ல கேட்கறியா? எப்போதுமே நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்க. இதான் அப்படியே சைலண்ட் ஆயிடா. என் டேட் என்ன சொல்லாதேம்மா, ப்ரொஃபஷனல் லைஃப்ல ப்ரொஃபஷனல் ஆயிடு, பட் ஆஸ் உன்னோட ஹஸ்பண்டா நான் உனக்கு கவனிக்கலையா? ஸோ டேங்க் எதுவுமே புரியல. இல்லை என்ன சொல்ல வரீங்க? ஸோ ஜங்குக்கு ஐ மீன் ஆஸ் அ ஹஸ்பண்டா நான் உன்னை கவனிக்கல. ஆஸ் அ ப்ரொஃபஸரா நான் உன்னை பனிஷ் பண்ணிட்டேன், நீ பண்ண தப்புங்க. பட் ஆஸ் அ ஹஸ்பண்டா நான் உனக்கு கவனிக்கல. ஐ மீன் உனக்கு அடிப்பட்ட இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்ல. ஸோ தேங்க கன்ஃபியூஷன்லாம் இருக்கா. என்னங்க சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல, எனக்கு சமைக்கணும், நீங்க போங்க. ஸோ ஜங்குக்கு அந்த கேஸ் ஆஃப் பண்ண. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சமைக்கணும். இப்போ நான் உன்னோட ஆஸ் அ ஹஸ்பண்டா உன்னை ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன். ஸோ ஜங்குக்கு தேங்க அப்படியே தூக்கிட்டா. ஸோ தேங்க என்னங்க பண்றீங்க? எனக்கு தெரியல, என்ன பண்றீங்க நீங்க? விஷயம் பண்ணுங்க, எனக்கு புரியல ஒன்றும். ஸோ ஜங்குக்கு எதுவும் சொல்லாம தேங்க அப்படியே ரூம் கழிச்சு போறா. ஸோ ஜங்குக்கு தேங்க பெட்ல போறான். ஸோ தேங்க என்னங்க பண்றீங்க? ஜங்குக்கு எதுவும் சொல்லாம தேங்க பக்கத்தால. ஸோ தேங்க பக்கத்துல தேங்க பேஸ் பண்ணா. என்ன பண்றீங்க? என் லிப்ஸ் சத்து வருது. என்னங்க பண்றீங்க? சின்னங்க என்ன சொல்லாத. டேடி கூப்பிட்டுட்டா. நீங்க கூப்பிட்டு சொன்னீங்க. கடிக்காதீங்க. என்ன பண்றீங்க நீங்க? என் லிப்ஸ். ஜங்குக்கு எதுவும் பண்ணல, அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. விடுங்க. ஜங்கு தேவங்களோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணா. இப்போ தேவங்க ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறா. ஸோ அவங்க அப்படியே மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. ஸோ தேவன் ரொம்ப கத்தா. பட் ஜங்குக்கு எதுவும் பார்க்காம ரிவெஞ்ச் இருக்கிற மாதிரி
தேவங்க வந்து ரொம்ப துடிக்க பண்ணிருக்கா. ஸோ அப்படியே காலையிலே ஆகுது. ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணா. தேவங்க வந்து ரொம்ப அபியூசிவா டார்ச்சர் பண்ற செக்ஷுவலா. தேவங்க வந்து ரொம்ப இடம் விடுங்க விடுங்க, காலையில 5 மணி ஆகுது, எனக்கு ரொம்ப வலிங்குது, விடுங்க சொல்றேன், எனக்கு வலிங்குதுங்க, ஏன் புடிச்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே ஜங்குக்கு வந்து இப்பதான் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. என்னடா உங்ககிட்ட சாட்டிஸ்ஃபை கூட என்னால ஆக முடியல. ஏன்னா என்ன ஃபீல் தெரியும்னு தெரியல, நல்லாவே ஃபீல் கொடுக்கல. அதான் இவ்வளோ நேரம் ஆகுது, காலையில 5 மணி ஆயிடுது. இப்ப என்னால தூங்க முடியாது. ஜங்குக்கு வந்து அப்படியே லீவ் இருக்க பார்க்காம அப்படியே வந்து அவன் பாத்ரூம் போயிடா. சாங் வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்றான். முடியல என்னால, இப்படி பண்றாரு என் கூட, சுத்தமா பிடிக்கல எனக்கு. அவங்க வந்து ரொம்ப ஆயிடும், அவனுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. சப்பியா அவன் அழுதுட்டே இருக்கான். சப்பியா அவன் வந்து அப்படியே அங்க படுத்துடுறான், ஏன்னா அவனால முடியவே இல்லை. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம்ஸ்க்கு பார்க்குறதுல இப்போ கிளாஸ் தான் காட்டுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து கிளாஸ் எடுத்துனுக்கா. தேவகும் அங்கே தான் இருக்கா. இன்னைக்கு தேவங்க வந்து லேட் ஆகலை, ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் லேட் ஆனால் என்ன ஆகும். ஸோ தேவங்கனால ஆனால் முடியவே இல்லை. அவன் வந்து கிளாஸ்ல வந்து ஹெட் ஆன் பண்ணி படுத்துனுக்கா. இப்போ ஜங்கு கிளாஸ் இருக்கும்போது கிளாஸ் யாராவது ஹெட் ஆன் பண்ணா எனக்கு சுத்தமாக தெரியாது. மிஸ்டர் கிம்ஜாங் அவன் வந்து ஸ்லோலி ஆயிருந்துக்கான். பட் அவனால நிற்க கூட முடியல. அவன் வந்து அவனோட வயிற்ற பிடிச்சிட்டுருக்கா. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. சொல்லுங்க சார். ஷெனா ஆச்சு எனக்கு முடியலன்னா வீட்டில் தான் இருக்கணும். இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஒன்னால எல்லாரும் டிஸ்டர்ப் ஆகாங்க. கெட் அவுட் ஃப்ரம் மை கிளாஸ். சார் என்னால நடக்க முடியல, கெட் அவுட் ஃப்ரம் மை கிளாஸ். சத்யாங்க வந்து ஓகே சார். சத்யாங்க வந்து அவனோட பெஞ்ச்லேருந்து எழுந்துட்டு கிளாஸ்லேருந்து வெளில போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கா. உன்னால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது. சத்யாங்க அதே எதுவும் சொல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க ட்ரை பண்ணுறான். சத்யாங்க வந்து அப்படியே நடந்து நிற்கும் போது அப்படியே பொத்துன்னு மயக்க போட்டு வீந்துடான். சத்யாங்க வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே பக்கத்துல போய் மிஸ்டர் கிம்ஜாங் தேங் தேங். அப்படியே வந்து தேங் வந்து அப்படியே பிரைட்னஸ் வேலை தூக்கிட்டு வந்து ஸ்டூடெண்ட் இவனுக்கு வந்து ஏதோ உடம்பு இல்லை. ஸோ நான் வந்து இவனை மெடிக்கல் ரூம் எடுத்துட்டு போறேன். சரி நீங்க வந்து உங்க கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே தேங்க வந்து மெடிக்கல் ரூம் வச்சுட்டு போறேன். ஸோ அந்த நர்ஸ் வந்து பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் இவங்களை செக் பண்ணிட்டு சொல்றேன். சரி. ஸோ அப்படியே வந்து அந்த நர்ஸ் வந்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. ஸோ வந்து பார்க்குறாங்க பாடியில் வந்து அங்கே மார்க்ஸ் இருக்குது அங்கங்கே. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது. ஸோ அப்படியே வந்து ஓகே. ஸோ அவங்க வந்து நல்லா மெடிசின்லாம் போட்டு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு வந்து கொஞ்சம் நேரம் அப்புறம் வெளியே வராங்க. ஸோ வந்து என்னாச்சு அவனுக்கு? சார் ஐ திங்க் அவருக்கு வந்து மேரிடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் உங்கள் கையில் வந்து ரிங் கூட பார்த்தேன்னா. அண்ட் என்னாச்சுன்னா என்னாச்சு எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அது வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து நேத்தின்னு நினைக்கிறேன். ஆமா, காலை பார்த்தா நேத்தி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அபியூசிவ்னு நினைக்கிறேன். செக்ஷுவலா ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அங்கங்க மார்க்ஸ் ஐ திங்க் ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஓகே நான் அவனை பார்த்துக்கட்டுமா? நீங்க பார்த்துக்கோங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து உள்ள வரா. ஸோ பார்க்கறதுக்கு அவங்க வந்து மயக்கத்துல தான் இருக்கா. ஸோ ஜங்குக்கு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார. அவனுக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ ஷெவோ ஜாஸ்தி பண்ணிட்டோமோ. அண்ணா ஜங்குக் உனக்கு வேற செம்ம கோவம் இருக்கு. ஷினால் ஏன் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல? ஜங்குக் இப்படி பண்ண சீ பாவம். அவன் பாரு ஷெவோ, அவனோட பையன் தான். அவனை போய் நீ இப்படி டார்ச்சர் பண்ண. ஸோ ஜங்குக் வந்து இப்போ நான் என்ன பண்ணுது? ஸோ தேங்க வந்து அப்படியே ஸ்லோவா ஐஸ் பண்ணிட்டேன். சார் சாரி சார் நான் யார்கிட்டயும் சொல்ல சார். காம் டவுன். தேங்க வந்து அப்படியே வாய மூடுறான். இங்கே பாரு ஐம் சாரி. தேங்க வந்து சார் ஐம் சாரி. தேங்க வந்து எதுவும் சொல்ல. சார் நான் வீட்டுக்கு போகலாமா சார்? ஜங்குக்கு வந்து சரி நீ வீட்டுக்கு போ, நான் வேணா வரட்டுமா? இல்லை சார் நான் போய்க்கிறேன் சார். தேங்க வந்து அப்படியே வீட்டுக்கு போகிறேன். ஸோ அப்படியே கொஞ்சம் டைம்ஸ்க்கு பார்க்காது. ஜங்குக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா தேங் 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 எங்கே இருக்க? வந்து வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் செக் பண்ணா. ஸோ தேங்க இல்லை. தேங்க வந்து அப்படியே ஃபோன் அடிக்கிறா. தேங்க இறக்கவே இல்லை. ஸோ அப்படியே வந்து 2-3 வாட்டி ஃபோன் இருக்கு. ஸோ வந்து இறக்கலை. ஸோ திரும்ப வந்து ஷேன் ஃபோன் இருக்க மாட்டேங்க. ஸோ இன்னொரு வாட்டி லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணி பார்க்க. ஸோ தேங்க வந்து இருக்கா. தேங் சொல்லுங்க ப்ரொஃபஸர். எங்கே இருக்க தேங்? வீட்டில் இல்லை. என்கிட்ட சொல்லாமல் என்ன வெளியில் சுற்றிட்டு இருக்கேன்? இல்லை ப்ரொஃபஸர் நான் வந்து என் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டு ஏன் வரல? ஏன் போனா? என்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும். உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நான் என்ன கொண்டு விட மாட்டேன்னா என்ன? அப்படி சொன்னேன்னா என்ன? ஏன் சொல்லிட்டு போல?
இல்லை ப்ரொஃபஸர், நான் அம்மா வீட்டில் வந்து அம்மா பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை. அப்புறம் ப்ரொஃபஸர் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, பட் எனக்கும் உங்களுக்கு செட் ஆகாது ப்ரொஃபஸர். நான் உங்ககிட்டேருந்து ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் ப்ரொஃபஸர். காலேஜில் இருக்கும் போதும் காலேஜில் இருக்காத போதும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்க. பட் அப்போ கூட எனக்கு தெரியல. பட் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ வெஞ்சர்ஸ் வச்சுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க. என்னால் முடியல ப்ரொஃபஸர். ஐம் சாரி ப்ரொஃபஸர். நம்ம பிரிஞ்சிடலாம் ப்ரொஃபஸர். ஏய் என்னடா லூஸ் மாதிரி சொல்லுங்க. ஏதோ விட்டா ரொம்ப பேசுங்க. வீட்டுக்கு வா முதல்ல. இல்லை ப்ரொஃபஸர், நான் வீட்டுக்கு வர முடியாது ப்ரொஃபஸர். அண்ட் என்னை தேடி நீங்களும் வராதீங்க ப்ரொஃபஸர். அப்படி நீங்கள் வந்தாலும் நான் உங்ககிட்ட இனிமேல் பேச மாட்டேன். நான் என் அம்மா அப்பா கிட்ட ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருக்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்களும் வந்து எதுவும் சொல்லாதாங்க. அப்படி நீங்கள் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. எல்லாரும் உங்களை தான் தப்பாக நினச்சிப்பாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் புருஷன் உங்களை தப்பாக நினச்சிக்கிறதுக்கு எனக்கு வந்து மனசு ஏற்றுக்காது. ஸோ நான் வந்து அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானே என் அம்மா அப்பா விட்டு எங்கேயாவது போயிடுறேன் ப்ரொஃபஸர். ஸோ ப்ளீஸ் ப்ரொஃபஸர். என்னடா லூஸ் மாதிரி இருக்கா. ஏதோ விட்டா ரொம்ப பேசிகிட்டே போயிட்டு இருக்கா. இப்போ நீ வீட்டுக்கு வரையா இல்லை நான் வீட்டுக்கு வரட்டுமா? இல்லை ப்ரொஃபஸர், வராதுங்க ப்ரொஃபஸர். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க ப்ரொஃபஸர். ப்ளீஸ் ப்ரொஃபஸர், பாய். அப்படியே தேவங்க வந்து ஃபோன் கட் பண்ணுறேன். தேவ் சரி போடு, எனக்கு என்ன போய் தொலையிட்டு எங்கேயாவது கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டிலேருந்து அப்புறமா ஞாபகம் வந்து அவனே வந்து எனக்கு என்ன. ஆனால் இன்னுக்குலாம் போய் கேர் பண்ணலாம் நேற்றாலே ஏற்று ஜங்குக்கு வந்து அப்படியே அவன் மண்டியில் வச்சுட்டு அவனும் வந்து தூங்க போயிடான். ஸோ அப்படியே காலையில் ஆகுது. ஸோ ஜங்குக்கு வந்து ஏந்துட்டு ரெடி ஆகுறான். அவனோட ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து கீழே வரான். கீழே வந்து பார்த்தா ஜங்குக்கோட அம்மாவும் அப்பா இருப்பாங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் என்ன ஜங்குக்கு நீ மட்டும் வர தேவைங்க. அது வந்து இன்னும் வரமாட்டேன்னா சின்ன ஜங்குக்கு வந்து நடந்த எல்லா விஷயமும் சொல்லலாம். ஜங்குக்கோட அம்மா ஜங்கு என்ன ஜங்கு இப்படி பண்ணிட்டா வெக்கமா அல்ல என்ன இப்படி பண்ணா. இப்போ ஜங்குக்கோட அப்பா வந்து ஜங்குக்கு வந்து பக்கத்துல வந்து ஸ்லாப் பண்றா. டேட் என்ன டேட், நான் தான் நேத்தியே சொன்னேன் அவங்கிட்ட ஷனை இப்படி பண்ணி வச்சிருக்கேன். எங்களுக்கு தெரியாது. தேவாங்க எங்க வீட்டுக்கு வரணும். நீ எப்படியாச்சும் தேவாங்க வந்து சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அழிச்சுடுவா. ஓகே, இல்லைன்னா உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. டேட் இது ஏன் வீடு, இது உன் வீடு இருந்தாலும் நான் உங்க அம்மா அப்பா. ஓகே, உனக்கு இந்த வீட்டுல இடம் வராது. தேவாங்க எப்படியாவது மனசு மாத்தி வச்சுட்டு வீட்டுக்கு அழிச்சுடுவா. இல்லைன்னா உனக்கு நடக்கதை வேற கதை. ஜங்குக்கு வந்து கோவத்துல வந்து வெளில வந்துட்டு ஷூ டேடும் மாமும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க. இந்த அம்மா அப்பாவும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஏதோ அந்த லூசுனால என் தலையுது. பிச் பாஸ்டர் அவலாம். ஸோ ஜங்குக்கு அப்படியே சரி காலேஜ் போகிறது மேலே அவனோட வீட்டுக்கு போகலாம். ஜங்குக்கு வந்து தேவங்களோட வீட்டுக்கு போறா. ஸோ டோர் பெல் நாக் பண்ணா. வாங்க மாப்பிள்ள வாங்க தேவங்க பார்க்க வந்துருக்கீங்க. ஏன்னா உங்க பொண்டாட்டி விட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டீங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. நான் கொஞ்சம் தேவங்கிட்ட பேசலாமா? சரி போப்பா. தேவங்க வந்து அவனோட ரூம்ல தான் இருக்கான். ஓகே ஆண்டி, சரி போங்க மாப்பிள்ள போங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து தேவங்களோட ரூமுக்கு போகிறான். ஸோ தேவங்களோட ரூம் வந்து லாக் பண்ணலான்னு போகும்போது ஸோ அவன் வந்து அப்படியே கை வைக்கா. ஸோ அப்படியே வந்து டோர் திறந்துட்டு சரி லாக் பண்ணாம கூட தூங்குவானே. ஜங்குக்கு வந்து அப்படியே போய் பார்க்கலாம். ஸோ தேவன் வந்து அங்கே நல்லா பேபி மாதிரி தூங்கியிருக்கா. ஸோ ஜங்கு வந்து ரொம்ப கோவத்தில் தான் வந்திருக்கான். பட் தேவங்களோட ஃபேஸ் பார்த்தோன்னா அவனுக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவனோட கையை பார்த்துப்பா இன்னும் கட்டு போட்டுருக்கு. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆகுது. அண்ட் அவனோட உடம்புலாம் பார்க்க அங்கங்கே ஹிக்கீஸ் இருக்கு. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தேவங்களோட பெட்டு பக்கத்தில் அவன் பெட்ல உட்காந்துட்டு தேவங்களோட ஹெட்டை வந்து அவனோட லேப்ல வச்சுக்கலாம். ஸோ அப்படியே வந்து அவனோட ஹேரை கோதிவிடா. ஸோ தேவங்க வந்து இன்னும் பேபி மாதிரி கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடா. ஸோ ஜங்குக்கு வந்து ஜங்கு நீ பண்ணது சரியா தப்பான்னு தெரியல. பட் எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இவனை பார்க்கும் போதுல. நான் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன புரியலையே எனக்கு. பட் பாவம்ல இவ. ஜங்கு வந்து அப்படியே தேவங்களோட ஃபோர்ஹெட்ல வந்து சாரி எனக்கு புரியாது. நான் கோவத்துல ஏதோ பண்ணிட்டேன். சின்ன நீ மன்னிப்பியா? ஏதோ நேத்தி கோவத்துல ஏதோ சொல்லிட்டியே. ஸோ தேவங்க வந்து அப்படியே டிஸ்டர்ப் ஆகிங்க. ப்ரொஃபஸர் நீங்க சாரி ப்ரொஃபஸர், நான் நேற்று ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டு ப்ரொஃபஸர் என்னை அடிக்காதீங்க ப்ரொஃபஸர் ப்ளீஸ் ப்ரொஃபஸர், இங்கே சண்டை போட வேண்டாம். அம்மா பார்த்தா ரொம்ப தப்பாச்சு ப்ளீஸ் ப்ரொஃபஸர். ஸோ தேவங்க வந்து அப்படியே கத்தின்னு இருக்கான். அவன் வந்து ஒரு ஃப்ளோவில் பேசிட்டு இருக்கான். ஸோ ஜங்கு வந்து என்ன வாய மூட மாட்டேங்க. ஸோ ஜங்குக்கு வந்து தேவங்க லிப்ஸ் கிட்ட போய் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகும். என்ன பண்ணுங்க ப்ரொஃபஸர் விடுங்க. ஜங்குக்கான விடவே இல்லை. அப்படியே 5 minutes ஆகுது. அவன் வந்து கிஸ் பண்ணிருக்கா. ஸோ தேவங்கனால மூச்சை விடுமா. ஸோ ஜங்குக்கு அது புரிஞ்சுட்டு முன்னாடி விடா. ஷனா வாயத்தை வந்து பேசுறதே ஸ்டாப் பண்ண மாட்டியா என்ன? ஸோ தேவன் வந்து அதுக்கு ஏன் கிஸ் பண்ணீங்க? ஸோ ஜங்கு வந்து
ஏய் அவன் ரியாக்ஷன் நல்லா இருந்துட்டா. இதுதான் வந்து அப்படியே அவன் கண்ணத்தை கை வச்சுட்டு நீங்க ஏன் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ப்ரொஃபசர்? ஆ என் பொண்டாட்டிய ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அதான் உங்க வீட்டுக்கே வந்துட்டு என் பொண்டாட்டிய கிஸ் பண்ணிட்டு போலான்னு நினைச்சேன். என்ன இந்த ரீசன் வந்து ஏதோ செட் ஆகலையே. அப்போ செட் ஆகாம எப்படி இருக்கும்? இந்த ரீசனே பொய் ரீசன் தானே. அப்புறம் எதுக்கு வந்தீங்க ப்ரொஃபசர்? ஏய் உனக்கு என்ன, நான் ரொம்ப என்ன சரி ஏதோ கோவத்துல ஏதோ சொல்லிட்டேன், சரி ஏதோ தப்பா பண்ணிட்டேன், சரி சாரி, அது வேணா உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறேன், வீட்டுக்கு வா. ஏன்னா நீ வீட்டுக்கு வரலன்னா என் அம்மா அப்பா வந்து என் வீட்டுல இருந்தே என்னை துரத்திடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம எனக்கு வந்து என் வீடு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு அந்த வீடு வந்து நான் தான் எல்லாம் என் ஓன் மணியில வந்து சேர்த்து வச்சு எல்லாம் வீட்டு கட்டிருக்கேன். சரி நீ வீட்டுக்கு வா. இப்ப தேவன் வந்து ஒரு மாதிரி கோவத்துல பாக்குறா. அவன் கோவத்துல வந்து பார்த்துட்டு ஜங்கு கூட பக்கத்துல ஜங்கு கூட காலர் பிடிச்சிட்டு ஷேண்டா லூசு, நீலாம் புடிச்சுனா நிஜமாவே புடிச்சுனா அந்த வீட்டுக்கு போய் என்னை வர சொல்ற. அப்ப என்ன, என்னை விட எனக்கு அந்த வீடு தான் ரொம்ப முக்கியமோ? சொல்லுடா, ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற? சரி ஜங்கு வந்து அப்படியே தேவங்களோட கை பார்க்க, ஏன்னா தேவங்களோட கை வந்து இன்னும் காலர்ல தான் இருக்கு. சரி ஜங்கு வந்து பார்த்துட்டு என்ன மரியாதைலாம் குறையிறது. தேவன் வந்து பார்த்துட்டு உனக்கு இந்த மரியாதை ரொம்ப அதிகமா தான் இருக்கு, சொல்லு. ஏன்னா அந்த வீடு தான் உனக்கு முக்கியமோ? ஸோ ஜங்கு பார்த்துட்டு வீடு முக்கியம்தான், பட் அதை விட அந்த வீட்டுக்குள்ள இருக்க என் பொண்டாட்டியும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வீடு வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஸோ வரீங்களா பொண்டாட்டியும் கூட? ஸோ தேவங்க வந்து அப்படியே ப்ளஷ் பண்றா. ஏன்னா வந்து ஜங்கு அவனோட ஒரே வாரத்துல வந்து தேவங்க ப்ளஷ் பண்ண வச்சுட்டா. ஸோ ஜங்குக்கு வந்து ஸ்மெக் பண்ணிட்டு தேவங்களை வந்து வேஸ்ட் பிடிச்சிட்டு வரியா இல்லை என்ன தூக்கிட்டு போட்டுமா? ஸோ தேவங்க வந்து பார்த்துட்டு வருவேன், ஆனா ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன ப்ராமிஸ்? இனிமே நான் அடிக்கக்கூடாது, அப்படியே அடிச்சாலும் என்னை வந்து நீ தான் பேம்பர் பண்ணும். காலேஜில் சொன்னில நான் இன்னும் ஏதோ சில்ட்ரன் நான் பேம்பர் பண்ணுது. ஆமாம், நான் உன்னோட குழந்தை தான், நீ தான் என்னை பேம்பர் பண்ணணும். சொல்லு, இனிமே அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், இனிமே என்ன நல்லா கவனிச்சுக்கல, இனிமே நீ என்ன நல்லா பாத்துக்கல, இனிமே என்ன அடிக்க மாட்டேன், அந்த மாதிரி சேர்த்து வந்து அப்படியே பிளா பிளா பிளான்னு பேசிட்டே இருக்கா. சேர்த்து ஜங்குக்கு வந்து அப்பா இதனாலதான் எனக்கு இது வாய் திறந்தாலே இந்த மூடவே மாட்டாங்க. சின்னதா பையனும் ஜங்குக்கு வந்து திரும்ப தேவங்களோட லிப்ஸ்க்கு பக்கத்துல வாடா. சரி இந்த வாட்டி தேவங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷா கடிச்சுருக்கா. ப்ரொஃபசர் என்ன பண்றீங்க, எனக்கு வலிக்குதுல. அப்புறம் வாயை மூட மாட்டேங்கிற, வேற என்ன பண்ண சொல்ற? இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணி உன்னோட வாயை மூட வைக்கணும்ல. ஸோ தேவங்க வந்து திரும்ப பேக்கா கடிக்கிறா. ஷேண்டு சின்ன கடிக்கிற, நான் என்னடா பண்ணேன்? நீங்க புருஷன் தானே, அந்த ஒரு மேல கடிச்சேன், என்ன நீங்க கடிச்சீங்களா, அதான் நானும் கடிச்சேன், போதுமா? ஸோ ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறேன். ஸோ வந்து தேவங்க பார்த்துட்டு சரி வீட்டுக்கு வரியா? வீட்டுக்கா, சரி வாங்க போல. என்னடா மூஞ்சி செழிச்சுட்டு சொல்ற, நல்லா ஹாப்பியாவா? வீட்டுக்கு வரியா இல்லையா? ஸோ தேவங்க வந்து அப்படியே வந்து ஜங்குக்கு பக்கத்துல வந்து ஜங்குகளை சீக்ஸை கிஸ் பண்ணிட்டு வரே ப்ரொஃபசர், நான் உடம்பு வேற யாரு? அதுவும் அது என் புருஷ வீடு, அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடு, நான் தானே வரணும். ஸோ அப்படி சொல்லிட்டு வந்து தேவன் வந்து டக்குன்னு ரூம்ல இருந்து வெளியில ஓடி போயிடா. ஸோ ஜங்கு வந்து அவனோட சீக்ஸை கை வச்சுட்டு இந்த பையன் இப்போ என்ன பண்ணான்னா, இப்போ ஜங்குக்கு வந்து ஒரு வாதி பிளஷ் ஆயிடா, அவனோட சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆயிடுது. ஸோ வந்து மிரர்ல பார்க்கலாம், நான் சீக்ஸ் என்ன ரெட் ஆகுது, சீச்சி நல்லாவே இல்லை. ஜங்கு வந்து அப்படியே லைட்டா டேப் பண்ணிட்டு அவனும் வந்து கீழே நடந்து வரா. ஸோ அவன் பார்க்கலாம். தேவன் வந்து அவனோட அம்மா கிட்ட வந்து சந்தோஷமா அம்மா அம்மா நான் வந்து புருஷன் வீட்டுக்கு போறேன். என்னடா ஏதோ சொன்னா, நான் ஒரு வாரம் இந்த வீட்டுல தான் இருக்க போறேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ட்டு வந்தோன்னா ஒரே நாள்ல நீ உன் புருஷ வீட்டுக்கு போற. சரிம்மா நான் புருஷ வீட்டுக்கு போறேன்ல, ஏன்னா நான் அவரை தான் ரொம்ப மிஸ் பண்றேன், கோச்சிக்காதம்மா. சரி இப்ப தேவங்கிற அம்மா வந்து சரிடா நான் ஏன்டா உன் மேல கோச்சிக்க போறேன், சரி நீ ஹாப்பியா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், ஓகே? நீயும் மாப்பிள்ளையும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், ஓகே? மாப்பிள்ளைய நல்லா புரிஞ்சுக்கோ, ஓகே? மாப்பிள்ளைய கூட ஹாப்பியா இரு, நான் வேணா அப்பப்ப நானும் அப்பா வந்து வீட்டுல வந்து பாத்துக்குவோம். ஸோ தேவங்க வந்து சரிம்மா ஓகே. சரி ஜங்குக்கு அது இதெல்லாம் பார்த்து கேட்டுன்னு தான் இருப்பா. சரி ஜங்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு சரியான குழந்தை பையன், இந்த குழந்தை போய் நான் கஷ்டப்படுத்திட்டேன்னு ஐயோ கில்ட் ஆகுது, சரி வீட்டுக்கு போய் ஹாப்பியா வச்சுப்போ. சரி இப்ப ஜங்குக்கு வந்து கீழே வந்துட்டு தேவங்க கிளம்புனாமா? கிளம்புனாங்க. சரி இப்ப ஜங்கு வந்து ஆண்டி நாங்க கிளம்புறோம். சரி மாப்பிள்ள பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க, தேவங்க பாத்துக்கோங்க, உங்க உடம்பே பாத்துக்கோங்க. சரி ஆண்டி நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கோங்க, அங்கிள கேட்டதா சொல்லுவாங்க. சரி. சரி இப்ப தேவங்க ஜங்குக்கு வந்து வெளில வந்துடுறாங்க. சரி இப்ப தேவங்க வந்து ஜங்குக்கோட கையை வந்து டைட்டா ஹோல்ட் பண்றா. சரி ஜங்குக்கு வந்து தேவங்கள வேஸ்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே வாசல்லே வந்து கிஸ் பண்றா தேவங்களோட சீக்ஸை. தேவங்க வந்து என்னங்க இப்ப வாசல்ல இருக்கும்ல, அம்மா வீட்டு வாசல்ல, எதுக்கு நீங்க வாங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம். சரி. அப்படியே வந்து இவங்க 2 பேர் வீட்டுக்குள்ள வராங்க. ஸோ தேவங்க வந்து பாக்குறா, ஆண்டி அங்கிள் நீங்க என்ன இங்க இருக்கீங்களா என்ன? ஆமாப்பா அதையும் கேட்குறேன், என் பையன் ஒரு சரியான முட்டாள், ஒன்னும் போய் பாரு இப்படி அடிச்சுட்டா, என் பையன் எல்லாம் சும்மாவே இருக்காது, சொல்லி என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? ஸோ தேவங்க வந்து
ஆண்டி நம்ம வேணா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காம என்கிட்ட இருக்கா சொல்லு தேவ், அந்த பனிஷ்மெண்ட் எதுவா இருந்தாலும் நான் என் பையனுக்கு கொடுக்குறேன், நீ தைரியமா சொல்லு. ஆண்டி நீங்களும் அங்கிளும் இனிமே இதே வீட்டுல இருங்க, எங்க கூட இருங்க, நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நீங்க வந்து இதே வீட்டுல இருந்தீங்கன்னா அதுவும் இல்லாம நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். அதுவும் இல்லாம நானும் நீங்களும் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு ரூம்ல பாத்துக்கிறேன். அண்ட் அங்கிளும் ஜங்குக்கும் வந்து ஐ மீன் அவரும் வந்து ஒரு ரூம்ல படுத்துக்கணும். ஸோ இப்போ ஜங்குக்கு ஒரு அம்மா வந்து ரொம்ப ஸ்மைல் பண்றாங்க தேவங்க இந்த மைண்ட் செட் வச்சுட்டு. சரி சரி, ஓகே ஓகே, டபுள் ஓகே எனக்கு. ஸோ ஜங்குக்கு வந்து இதெல்லாம் கேட்டு அம்மா ஷனகை வந்து வில்லன வர இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, சரி நான் தப்பு பண்ணேன், அது என் பனிஷ்மெண்ட் வந்து என் பொண்டாட்டி அது எதுவா இருந்தாலும் ரூம்ல வந்து கொடுத்துக்கட்டும், அதுக்கு நான் அலோவ் பண்றேன், பட் பிரிஞ்சுலாம் வேண்டாம். ஸோ இப்போ ஜங்குக்கு அம்மா வந்து ஏன்டா உனக்கு தான் தேவம் வேண்டாம்னு சொல்லல, இப்போ எதுக்கு தேவங்கிறா, அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஸோ தேவங்க வந்து பக்கத்துல வரான். சரி சரி, நான் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு ரூம்ல கொடுத்துறேன். இப்போ ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே ஓகே என்ன புரிஞ்சுக்கிட்டீல, அதுவே எனக்கு ஹாப்பி தான். சரி இப்போ ஜங்குக்கு வந்து சரிம்மா இப்போ நீங்க 2 பேரும் இப்போ தேவங்க வந்து என்னங்க இல்ல எங்க அம்மா அப்பாவும் அவங்க வீட்டுக்கு போலான்னு நான் சொல்ல வந்தேன். இப்போ ஜங்குக்கு அம்மா அப்பாவும் வந்து என்னடா எங்களே திறக்கிற, சாரிப்பா சாரிப்பா ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா. ஸோ இப்போ ஜங்குக்கு அம்மா வந்து சரி இங்க விடுங்க, சின்ன பசங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு அம்மா சரிப்பா நீங்க 2 பேரும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க, இனிமே எதாவது சர்டியூ போடலாம். ஓகே அண்ட் ஜங்கு உனக்கு இது லாஸ்ட் வார்னிங், தேவங்க சந்தோஷமா வச்சுக்கோ, இல்லைன்னா அடுத்த வாட்டி உனக்கு இந்த வார்னிங்கே கொடுக்க மாட்டோம், நாங்களே தேவங்க வச்சுன்னு போயிடுவோம், அதுக்கப்புறம் நீ எப்படியோ உட்காந்து தொலைன்னு விட்டுருவோம். சரிம்மா நான் ப்ராமிஸ் பண்ணேன், நான் தேவங்க வந்து சந்தோஷமா வச்சுக்கிறேன். சரி அதான் உனக்கு பெட்டர். ஸோ அப்படியே சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து தேவங்க பார்க்குறா ஸ்மெட் பண்ணிட்டு. ஸோ தேவங்க வந்து என்ன அப்படி பார்க்குறீங்க சொல்லுங்க என்ன ஆச்சு. ஸோ ஜங்குக்கு வந்து எதுவும் சொல்லாம தேவங்க பக்கத்துல வந்து கிஸ் பண்ணா. என்னங்க வலிக்குதுங்க, பட் ஜங்கு கேட்கல, அப்படியே கிஸ் பண்ணிருக்கா. வலிக்குதுன்னா நான் என்னடா பண்ண முடியும், அப்படியே தாங்கிக்கோ ஷெனா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எனக்கு தான் உன்னை பிடிக்கும்னு சொல்லுவியே. எனக்கு உங்களை பிடிக்கும், பட் உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்லையா. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு தேவன் கீழே குனியடா. ஸோ குனிஞ்சிட்டு இப்போ தேவங்களை வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மேலே பண்ணுறான். இப்போ தேவங்களை வயிற்ற வந்து கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் யூ. அந்த ஐ லவ் யூ எதுக்கு அங்கே போய் கிஸ் பண்ணுங்க, ஏன்னா என்னோட ஃபேவரட் எதுவுமே எது ஐ லவ் யூ. இப்போ சொல்லு நீ என்ன லவ் பண்ணுறியா. ஸோ தேவங்க வந்து ஐ லவ் யூ டூ. ஓகேடா இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சிடலாம். எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்ததா இல்லையான்னு தெரியல. ஸோ ஸ்டோரி லைன் வந்து நான் எப்படியோ கொண்டு போகணும்னு நினைச்சேன், பட் இது வந்து இப்படி போய் எண்ட் ஆயிடுது. ஸோ சாரி, உங்களோட எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரலன்னா சாரி. பட் ஐ ஹோப் இது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி பிடிச்சிருக்குன்னா அண்ட் இன்னொரு ப்ரொஃபஸர் கேட்ட ஒன் ஷாட் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் நிறைய பெண்டிங் வந்து போயிட்டு இருக்கு, டேஞ்சர்ஸ் வான் பண்ணணும், நிறைய ஒன் ஷாட் போடணும்னு எனக்கு வந்து ரிக்வெஸ்ட் வந்து இருக்கு. ஒன்னொன்னா போடுறேன்டா, இப்பதான் மைக் வந்திருக்கு, ஒன்னொன்னா போட்டுறேன், எப்படியே போட்டுறேன், சீக்கிரமாவே போட்டுறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் வந்து உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு. ஸோ அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஸ்வீட் ஆர்ட்ஸ், பை, லவ் யூ, பை.